டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்பத்தினரை தற்பொழுது ராகுல் காந்தி சந்திக்க திட்டம் போட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று அதிரடியாக அமலாக்கத்துறையினரால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இதற்கு டெல்லி முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலும் இன்று இந்த வழக்கு தொடர்பாக அவசர விசாரணைக்கு வர இருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். தற்பொழுது அண்மை செய்தி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்பத்தினரை ராகுல் காந்தி அவர்கள் சந்திக்க திட்டம் தீட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. என்ன நிலவரம்? அதாவது நேற்று இரவோடு இரவாக அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சருக்கு தற்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மருத்துவ பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5-6 மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் தான் இந்த பரிசோதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எதற்காக என்றால், நேற்று இரவோடு இரவாக ஆம் ஆத்மியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் கைது செய்திருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதுமாக மருத்துவமனை, அமலாக்கத்துறை அலுவலகம், அதே போன்று நீதிமன்றம், இது போன்று பல்வேறு இடங்களுக்கு கொண்டு அவரை அலக்களித்திருக்கிறார்கள். இரவு முழுவதுமாக அவர் உறங்காத ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது பரிசோதனை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் மீண்டும் அவர் ஆஜர்படுத்த வேண்டும். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவரை விசாரணைக்காக நீதிமன்றத்தில் இவர்கள் கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை இன்று சுமார் 11 மணி அளவில் நீதிபதி காவேரி பவுஜா முன்பு அவரை ஆஜர்படுத்துவதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு முன்பு முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டியது என்பது அவசியமாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த பரிசோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், நேற்றைய தினத்தை வைத்து பார்க்கும்போது, நேற்றைய தினம் இரவோடு இரவாக டெல்லி முதலமைச்சராக இருக்கின்ற அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. புதிய அந்த கலால் வரி கொள்கை தொடர்பாகத்தான் இந்த கைது என்பது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லியினுடைய துணை முதலமைச்சராக இருப்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 1 வருடத்திற்கும் மேலாக மணீஷ் சிசோடியா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தெலுங்கானா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுனுடைய மகள் கவிதாவையும் 3 தினங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. அதை தொடர்ந்துதான் டெல்லி முதலமைச்சராக இருக்கின்ற இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது என்பது நடவடிக்கை என்பது பாய்ந்திருக்கிறது. இதற்கு நாடு முழுவதும் பெரும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கிறது, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசியல் சாசனத்திற்கு எதிராக அமலாக்கத்துறை நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சராக இருக்கின்ற ஒருவரை கைது செய்வது இதுதான் முதல் முறை என்பதால் இந்த கண்டனங்கள் என்பது வலுத்துக் கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்தவரையில் நேற்று இரவோடு இரவே தொண்டர்கள் தலைநகர் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வீட்டுக்கு முன்பு ஏராளமானவர்கள் குவிந்து தங்களது போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ஆம் ஆத்மி கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்தியா கூட்டணியினரும் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நாம் பார்க்கும்போது, ராகுல் காந்தி, முன்னாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குடும்பத்தாரை நேற்றைய தினம் இரவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசாரித்திருக்கிறார். அதே போன்று இன்று அவர்களை நேரடியாக சென்று சந்திப்பதற்காக அவர் திட்டமிட்டிருக்கிறார். பிற்பகலுக்கு பிறகு அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குடும்பத்தாரை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக டெல்லி முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் 144 தடை உத்தரவு கெஜ்ரிவாலுடைய வீட்டிற்கு முன்பே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம், ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்கள் ஏராளமானவர்கள் அங்கு வந்து போராட்டத்தில் நடத்த போவதாக தகவல் கிடைத்ததன் காரணமாக இந்த போலீசார் என்பது குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தலைநகர் டெல்லியை பொறுத்தவரையில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் நேற்றைய தினம் மனு கொடுத்திருக்கிறார். நேற்று இரவே தன்னை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இரவே கைது செய்வதற்கு முன்பே உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்தார். உடனடியாக இந்த மனுவை எடுத்துக்கொள்ள வேண்டும், விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அவரது கோரிக்கை நிராகரித்து இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை எடுத்துக்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்னதாகவே நேற்றைய தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மீண்டும் 2வது மனுவும் நேற்று இரவு அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2 மனுக்களும் இன்று தலைமை நீதிபதி முன்பு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விசாரணையின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்ல போகிறார்? ஏனென்றால் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரையே அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது. இதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ராமகிருஷ்ணன், உங்களுடைய தற்போதைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.